உலகம் முழுவதும் வானிலை மாற்றங்களுக்கு அடிப்படை காரணங்களாக எல்னினோ, லானினோ ஆகியவற்றை விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுவது வழக்கம் ஒன்றுதான். வழக்கமான வெப்பநிலையை விட சற்று அதிகமாக இருந்தால் எல்னினோ உருவாகிவிட்டதாக எனவும் கூறப்படும். அதேபோல் வழக்கமான வெப்பநிலையை விட சற்று குறைவாக பதிவாகி இருந்தால் லானினா உருவாகி இருக்கிறது எனவும் கூறப்படும். வெப்பநிலை அதிகமாக இருக்க எல்னினோவும், குளிராக இருக்க லானினாவும் காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் இவை இரண்டும் தாக்கத்தை பொறுத்தே உலக நாடுகளின் வெப்பநிலை மாறுதல்களும் இருந்து வருகின்றன. உலகின் மிக வெப்பமான ஆண்டாக 2024 பதிவானது. ஆனால் இந்த நிலையில் 2025 அந்த சாதனையை முறியடிக்க உள்ளது. அதாவது ஆண்டில் தொடக்கத்திலேயே அதற்கான முன்னறிவிப்பாக ஜனவரி மாதத்தின் சாதனை அமைந்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் நிதியுதவி பெற்ற கோப்பர்நிக்கஸ் காலநிலை மாற்ற ஆய்வு நிறுவனம் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ஜனவரி 2025 உலக வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது. 2025 ஜனவரியில் உலக வெப்பநிலையை தணிக்கக்கூடிய லானினோ வளிமண்டல போக்கு நிலவினாலும் புவியின் வெப்பநிலை இதுவரை எந்த ஒரு ஜனவரி மாதமும் இல்லாத அளவில் பதிவாகியுள்ளது. 2025 ஜனவரி மாதத்தில் சராசரி வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முன், அதாவது 1850க்கு முன் பூமியின் சராசரி வெப்பநிலையை விட 1.75 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. 1991 முதல் 2000 வரை ஜனவரி சராசரி வெப்பநிலையை விட 2025 ஜனவரி சராசரி வெப்பநிலை 0.79 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. ஆர்டிக் கடல் பனி ஜனவரி மாதத்திற்கான மிக குறைந்த அளவை எட்டியிருப்பதோடு சராசரியை விட 6% குறைவாகும். ஜனவரி 2025 விசித்திரமான மாதம் என்று C3Sஇன் துணை இயக்குனர் சமந்தா பர்க்ஸ் தெரிவித்துள்ளார்.